எப்பா வெங்கடாசலபதி, எல்லைக்கேவ காப்பாத்தி விட்டுடுப்பா. நயன்தாரா கூட தரிசனம் பண்ண விக்னேஷ் சிவன். விக்னேஷ் சிவன் இயக்கத்துல பிரதீப் ரங்கநாதன், கீர்த்தி ஷெட்டி, சூர்யா, சீமான் மாதிரியானவங்க நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் எல்லைக்கே. ரொம்ப காலமாவே ரிலீஸ் ஆகாம இருந்த அந்த படம் ஒரு வழியா இப்போ ரிலீஸ் ஆக போகுது. இதுவரைக்கும் படத்துக்கான டிக்கெட் முன்பதிவுகள் எல்லாமே சூப்பரா நடந்துகிட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இந்த நிலையில நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் திருப்பதி வெங்கடாசலபதி கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணிருக்காங்க. போடா போடி படத்தை இயக்கி இயக்குனரா அறிமுகமான விக்னேஷ் சிவன் இப்போ எல்ஐகே படத்தை இயக்கியிருக்காரு. இதுல பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவா நடிச்சிருக்காரு. அவருக்கு ஜோடியா கீர்த்தி ஷெட்டி நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சீமான், சூர்யா மாதிரியானவங்களும் நடிச்சிருக்காங்க. அனிருத் இசையமைச்சிருக்காரு. அஜித் பட வாய்ப்பு மிஸ் ஆன பின்னாடி விக்கி இயக்கி இருக்கக்கூடிய படம் இது அப்படிங்கறதால இது மேல உச்சக்கட்ட எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில எழுந்திருக்கு. விக்னேஷ் சிவன் எல்ஐகேவையும் சேர்த்து இதுவரைக்கும் 5 படங்களை இயக்கியிருக்காரு. அதுல நானும் ரவுடிதான் படம் மட்டும் தான் வெற்றி பெற்றிருக்கு. போடா போடி படம் சிறப்பா இருந்தாலும் துப்பாக்கி படத்தோட ரிலீஸ் ஆனதன் காரணமா படுதோல்வியை சந்திச்சது. அது பத்தி சமீபத்துல கொடுத்த ஒரு பேட்டியில கூட விக்னேஷ் சிவன் காமெடியா பேசியிருந்தாரு. ஆனாலும் அதுக்குள்ள அவ்வளோ பெரிய வலி இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியா தோல்வி காரணமா எல்ஐகே படம் கண்டிப்பா வெற்றி பெறணும் அப்படிங்கிற அவசியம் விக்கிக்கு ஏற்பட்டிருக்கு. விக்னேஷ் சிவன் படங்கள்ல டார்க் ஹியூமர் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம அவரோட மேக்கிங்கும் வித்தியாசமானதாவும், அதே சமயம் ரசிக்கும்படியாவும் இருக்கும். தன்னோட முழு பலத்தையும் இந்த படத்துல அவர் காண்பிச்சிருப்பாரு அப்படின்னு நம்பலாம். காதல் ஜானர் தான் படம் அப்படின்னாலும் கூட, அதுல ஆஃப் மாதிரியான பல விஷயங்கள வச்சு இந்த தலைமுறை ரசிகர்களுக்கு ஏத்த மாதிரி குடுத்திருப்பாரு அப்படிங்கிறது படத்தோட ட்ரெய்லர பாக்குறப்பவே தெரியுது. அனிருத் அவரோட பங்குக்கு பாடல்களையும் சிறப்பாவே கொடுத்திருக்காரு. அதனால இந்த படம் டீசென்டான வெற்றி பெறும் அப்படிங்கிற நம்பிக்கை திரைத்துறையில பரவலாவே காணப்படுது. அது மட்டும் இல்லாம பிரதீப் ரங்கநாதன் இதுவரைக்கும் ஹீரோவா நடிச்ச 3 படங்களுமே 100 கோடி ரூபாய் வசூல அள்ளி இருக்கு. அதனால அந்த ராசியின் பலனா எல்லைக்கே படமும் மெகா ஹிட் ஆகும் அப்படிங்கிறது பிஆர் ரசிகர்களோட நிலைப்பாடு. அது மட்டும் இல்லாம பிரதீப் தேர்ந்தெடுக்கக்கூடிய கதைகளும் நல்லபடியாவே இதுவரைக்கும் இருக்குது. அதனால இந்த படத்தோட கதையும் சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறதும் நம்பிக்கை. ஆக மொத்தம் அவசியமான வெற்றி விக்கிக்கு கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறது சீக்கிரத்திலேயே தெரிஞ்சிரும். படம் ரிலீஸ் ஆக இருக்கிறதால விக்னேஷ் சிவன் அந்த வேலைகள்ல பரபரப்பா இருந்தாரு. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் படத்தோட ஆடியோ வெளியீட்டு விழாவும் நடந்தது. இந்த நிலையில படம் நல்லபடியா ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆகணும் அப்படின்னு தன்னோட மனைவி நயன்தாரா கூட சேர்ந்து திருப்பதி வெங்கடாசலபதி கோயிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணியிருக்காரு. அப்போ எடுக்கப்பட்ட வீடியோக்களும் புகைப்படங்களும் சோசியல் மீடியாவுல ட்ரெண்ட் ஆயிட்டு வருது.